ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய ஒரு பக்தை 8 வருடமா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க. பாபாவுடைய கிருபையால், பாபாவுடைய ஆசீர்வாதத்தால் ஒரு ஆண் குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்கு. பாபா நடத்திய ஒரு அற்புதமான ஒரு பதிவை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தரிசனம் பண்ண போகிறோம். சாய்ராம், பாபாவுடைய ஒரு பெண் பக்தை அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க பாபாண்ட அன்றாடமே மனமுருகி பிரார்த்தனை பண்ணி வேண்டுறாங்க. இப்படி அவங்களுக்கு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் கழிஞ்சிருச்சு. சாய்ராம், இந்த 8 ஆண்டுகள்ல அந்த சாய் பக்தை எந்த இடத்துலயுமே அவங்க மனம் தளரல. பாபா மீது உறுதியான அவங்க நம்பிக்கை வச்சிருந்தாங்க. கண்டிப்பா என்னுடைய பாபா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்தருள்வாரு என்ற உறுதியான நம்பிக்கை அந்த சாய் பக்தை மனதில் வலுவா வச்சிருந்தாங்க. ஆனால் நம்ம சமூகம் ஒருத்தர் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அவங்களை எப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ இவங்க வாழ்ற அந்த பகுதியில அக்கம் பக்கம் இருக்க உறவினர்கள் எல்லாமே இவங்களை ஒரு தவறா பேசுறாங்க. எப்படின்னா, இவங்களுக்கு இனிமேட்டு குழந்தை பாக்கியமே பிறக்காது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கன்னா, நல்லது வீட்டுக்கு எங்கன்னா போனோம்னா முன்னாடி போய் நின்னாங்கன்னா ஒரு மாதிரி தவறா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒரு இலக்காரமா பேசுற மாரி, ஒரு கேவலப்படுத்தி பேசுற மாரி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாம் இவங்க மனசுல தாங்குறாங்க. தாங்கிட்டு பாபாண்ட பாபா, இந்த 8 வருடமா இவ்வளோ சுமைகள் நான் சுமந்துட்டு இருக்கேன். இந்த வழிகள்லாம் தாண்டி நான் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா நீங்க எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கணும் சாயி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தை வேண்டிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அவருடைய கணவர் வராங்க. அவருடைய கணவராண்ட அவங்க சொல்றாங்க, இது போல நான் பக்கத்து வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனேன். அங்க எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பேசுறாங்க. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் இருந்தாலும் நான் பாபா மீது வச்சிருக்க நம்பிக்கை வீணாகல. இந்த நம்பிக்கை ஜெயிக்கணும்னா பாபா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கணவன் மனைவி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. 2 பேருமே அன்னைக்கு இரவு பாபாவாண்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கும்பிட்டுட்டு படுக்கிறாங்க. மறுநாள் காலையில ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் அவருடைய கணவருடைய நண்பர் பண்றாரு. அப்படி பண்ணும் பொழுது அந்த கணவர் சொல்றாரு, இது போல நேத்து என்னுடைய மனைவி பக்கத்துல ஒரு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. அங்க என்னுடைய மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி ரொம்ப மனசு கலங்கடிச்சிட்டாங்க. இதனால என்னுடைய மனைவி ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டா அப்படின்னு அந்த கணவர் அவருடைய நண்பர் அங்க சொல்றாரு. உடனே அவர் நண்பர் என்ன சொல்றாருன்னா, ஐயா, எங்க வீட்டுல ஒரு பூஜை நடத்த போறோம், சத்யநாராயண பூஜை நடத்த போறோம். உங்களுக்கே தெரியும் எங்க வீட்டுல பாபாவுடைய பூஜைகள் எல்லாம் எந்த அளவுக்கு நாங்க சிறப்பா பண்ணுவோம்னு. இந்த நேரத்துல என்னுடைய மனசுல ஒண்ணு படுது. நான் சொல்றதை நீங்க கேளுங்க. நீங்களும் உங்க மனைவியும் வர வேலைக்கிழமை எங்க வீட்டுல நடக்கிற சத்யநாராயண பூஜையில நீங்க கலந்துக்கணும். கண்டிப்பா பாபாவுடைய கிருபையால இந்த பூஜையில நீங்க கலந்துக்கும் பொழுது பாபாவுடைய ஆசீர்வாதத்துல ஏதோ ஒரு ரூபத்துல பாபா உங்களுக்கு உணர்த்துவாரு. அப்படி உணர்த்திட்டாங்கன்னா நீங்க உடனே ஷீரடிக்கு நீங்க போகணும். கண்டிப்பா பாபா உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த நண்பர் தொலைபேசியில சொல்றாரு. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, அவரு சொன்ன அந்த வேலைக்கிழமையும் அடுத்த வாரம் வந்துருச்சு. இவங்க கணவன் மனைவி 2 பேரும் பாபாண்ட வேண்டிட்டு மனமுருகி வேண்டி சீக்கிரம் எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த நண்பர் வீட்டுக்கு போறாங்க. அங்க பாபாவுடைய ஒரு சிறப்பான பூஜைகள் பண்றாங்க. அந்த பூஜைகள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்யநாராயண பூஜை பண்றாங்க. அந்த சத்யநாராயண பூஜையில மனமுருகி பாபாண்ட அந்த கணவனும் மனைவியும் வேண்டிக்கிறாங்க. பாபா, கண்டிப்பா இந்த பூஜை நாங்க மனமாற பண்றோம். கண்டிப்பா இந்த பூஜை பண்ணி முடிச்ச பிறகு எங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை இந்த பூஜை நடக்கிற இந்த இடத்திலேயே எங்களுக்கு நீங்க நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீங்க நிகழ்த்திட்டீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை நீங்க கொடுப்பீங்கன்னு அந்த பூஜையும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பண்ணிட்டு இருக்காங்க. சாய்ராம், அந்த பூஜை முடிச்ச உடனே பாபாவுடைய புகைப்படத்திலிருந்து ஒரு பூமாலை கீழே அந்த கணவன் மனைவியோடைய பாதத்துக்கிட்ட விழுது. அப்போ அவங்க அந்த பூமாலை எடுத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா பாபா கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் முழுசா பாபாவை நம்பினாங்க. இந்த நிலையில அவங்க நண்பர் சொன்னாரு, அதாவது அவங்க கணவருடைய நண்பர் சொன்னாரு, கண்டிப்பா பாபா உங்களுக்கு அற்புதம் நடத்துவாருன்னு. அதே போல அற்புதம் நடத்தி கொடுத்துருக்காரு. நீங்க உடனே
ஷிரடிக்கு கிளம்புங்க, இந்த மாசமே நீங்க ஷிரடிக்கு போயிட்டு பாபாண்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவருடைய நண்பர் வந்து உடனே ஷிரடிக்கு 2 பேரும் கணவன் மனைவியை அமுச்சு வைக்கிறாங்க. அவங்களும் ஷிரடிக்கு போயிட்டு ஒரு 2 நாள் தங்கிட்டு பாபாண்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்க சாய்ராம். ஷிரடிக்கு போயிட்டு வந்த 3வது மாசத்திலே அவங்க வந்து தாய்மை அடைகிறாங்க. அவங்களுக்கு 8 ஆண்டுகள் கழிச்சு ஒரு அழகான ஆண் குழந்தை பாபா கொடுத்தாரு. எந்த சமூகம் ஒரு பெண்மணியை வந்து குழந்தை பாக்கியமே உனக்கு கிடைக்காது, இனிமேல் நீ எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு கேவலம் பண்ணிச்சோ, நீ எல்லாம் பாபாவை கும்பிட்டு பாபா எப்படி உன்னை காப்பாற்றுவாரு, அவரெல்லாம் உன்னை காப்பாற்ற மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்திச்சோ, அந்த சமூகத்தை முன்னாடி பாபா அந்த பெண்மணிக்கு அந்த பக்திக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்திருக்காரு. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க சாய்ராம். எந்த இடத்துல உண்மையும் நம்பிக்கையும் பாபா மேல இருக்கோ அந்த இடத்துல பாபாவே துணை இருந்து அவங்களுக்கு உண்டான அந்த நல்லதை கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாருன்றது இந்த பதிவு மூலம் நமக்கு பாபா உணர்த்துறார் சாய்ராம். பாபா மீது அளவு கடந்த நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொரு பக்தர்கள் இதயத்திலும் நம்ம சாயப்பா எப்பவும் துணை இருக்காரு. அவர் பால் பக்தி கொண்ட பக்தர்களை அவர் எப்போதும் காப்பாற்றுவாரு. நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.